பொலிவிய நாட்டில் இராணுவத்தின் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி படுதோல்வி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் மாளிகை மற்றும் நாடாளுமன்றம் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பிளாசா முரில்லோ சதுக்கத்திற்குள் இராணுவம் கைவச வாகனங்களுடன் அத்துமீறி நுழைந்தது. அதில் ஒரு கவச வாகனம் அதிபர் மாளிகையின் கதவை உடைக்க முயன்றது. இராணுவ தளபதி ஜூவான் ஜோஸ் ஜூனிகோ அதிபர் மாளிகைக்குள் புகுந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே பொலிவியாவின் முன்னாள் அதிபர் ஈவோ மொரேல்ஸ் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போதிலும் 2025ஆம் ஆண்டு மீண்டும் போட்டியிட்டால் அவரை கைது செய்வதாக ஜூனிகா தெரிவித்தார். இந்த இராணுவ கிளர்ச்சியால் இச்சதி திட்டத்திற்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என பொலிவிய அதிபர் லூயிஸ் ஆர்ஸ் வலியுறுத்தினார். இந்நிலையில் ஆட்சி கவிழ்ப்பு பற்றி அறிந்ததும் லூயிஸ் ஆர்ஸின் ஆதரவாளர்கள் பிளாசா முரில்லோ சதுக்கம் நோக்கி அணிவகுத்தனர். தொடர்ந்து இராணுவ வாகனங்கள் அதிபர் மாளிகையை விட்டு வெளியேறின. இராணுவ தளபதி ஜுவான் ஜோஸ் ஜூனிகா கைது செய்யப்பட்டார். புதிய இராணுவ தளபதி நியமிக்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.